நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 10/4/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று இரவு 8:59 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 9:27 வரை பூராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 9:27 வரை ரோகிணி, பின்பு மிருக சிரிஷம். மேஷம் ராசினியர்கள். என் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடுதலாக இருக்க கொடுங்க. பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் பிரச்சனைகள் தீரும். புதிய ஒப்பந்தங்கள் ஒரு பக்கம் வந்து சேரக்கூடும். புதிய வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும் என்று நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். எந்த ஒரு வேலையும் நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். ஆதாயம் வரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். உங்களுடன் பக்கபலமாக நண்பர்கள் இருக்கக்கூடும். தேவையான உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். என்ற வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கூடும். வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை கண்டிப்பாக மாறும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க என்று உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று தயவு செய்து பயம் மட்டும் வேண்டாம். தொடர்ந்து செய்ய நினைத்த காரியத்தை மட்டும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்ளக்கூடும் என்று காதலை பொறுத்தவரை பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். சரியான முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். போக போகத்தான் சரியாகும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சந்தேகம் வேண்டாம். மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் ஜெயிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று நல்ல நண்பர் சேர்க்கை ஏற்படக்கூடும். புதிய வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். நல்லது கட்டத்துக்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்லதொரு சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். புதிய வாகன யோகம் ஏற்படக்கூடும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். பரணி எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்கி விடுவீர்கள். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண வரியம் செய்துவிட வேண்டாம். மந்த நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும் என்று தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். கிருத்திகை இறைவனை மட்டும் கண்டிப்பாக நம்புங்கள். வேறு எதிலும் நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். உடல் சார்ந்த பகுதிகளில் வலி இருக்கும். எல்லா வேலையும் அழிந்து தெரிந்து முடிக்க வேண்டியிருக்கும். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். வீடு கட்ட முயற்சி வெற்றியை கொடுக்கும் என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நாளாக இருக்கக்கூடும். மற்றவன் நலன் கருதி எடுத்த முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதுமணி கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடும். திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். மன மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிறப்பாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் மனசுக்கு திருப்தியை அளிக்க கொடுங்க. விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும்.
கடன் சுமையும் குறைந்துவிடக்கூடும். பெரிய அளவில் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் குழப்பம் தரும் வேலையில் மட்டும் ஈடுபட வேண்டாம். உடைய பொருட்களை நீங்க கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் இன்று நீங்க வீணான பேச்சுக்களால் அவதிப்படுத்திக் கொள்ள வேண்டாம். நீங்களும் அவதிப்படுத்திக் கொள்ள வேண்டாம். என்று பெண்கள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக சிறப்பு. பெண்கள் பதட்டப்பட வேண்டாம். நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஓரளவு எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். பெண்கள் என்ற வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. ஓரளவு சிரமத்தை கொடுத்தாலும் வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக நேரத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது நல்லது. மிகவும் சிறப்பாக செயல்பட முடியும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். பண வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். தடைகளை உடைத்திருந்து கல்வியிலும் ஜெயிக்க முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் இன்று தெளிவு ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் காத்திருக்க கூடுங்க. மன வலிமை கூடும் நாக இருக்கக்கூடும். செயல்களை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். வெறுப்புகளை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரோகிணி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி இருக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். பெரிய பிரச்சனை இருக்காது. திருமண முயற்சிகள் கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மிருக சிரிஷம். இன்று நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிர்காலமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். முடிந்த அளவு எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என் அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று மிதுனம் ராசினியர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. அக்கம் பக்கத்தாருடைய அன்பும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். வரவும் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். தொழில் முன்னேற்றத்துக்கு உதவிய சிலரை சந்தித்து மகிழ்வீர்கள். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து நெருக்கடிகள் கண்டிப்பாக மாறும். கடினமான முயற்சிக்கு வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த லாபமும் வர சேரக்கூடுங்க. போட்டிகள் குறைந்து என்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி ஏற்படக்கூடும். கடன் தொல்லைகள் சற்றே குறைந்து விடக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக வரக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலனும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. பெண்கள் கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சரியாகும். என்று காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சின்னதாக குழப்பத்தை ஏற்படுத்தும். போக போக எல்லாம் சரியாகும். காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியிலும் சுலபமாக செய்வீர்கள். மாணவருக்கு என்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ள கூடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று உணவு பழக்க வழக்கங்களை சரிப்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கையும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். திருவாதிரை இன்று பங்காளி சந்தைகள் முடிவுக்கு வரக்கூடுங்க.
காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கினை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிறைவான வாழ்க்கையும் கண்டிப்பாக வாழ்வீர்கள். துல்லியமாக இதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். பணிகளை விரைவாக முடித்து காட்ட முடியும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். இன்று நீங்க எல்லோருக்கும் உதவியாக இருக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முறையாக அமைதி விடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புனர்பூசம் எதிர்காலம் சிறப்பாக அமைதி விடக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி இருக்குங்க. பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரக்கூடும். சிலருக்கு வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். துரிதமாக செயல்பட்டதில் வெற்றி பெறுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. எதிலும் சந்தோஷம் உண்டாக கூடும். இந்த நாள் உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை வாழும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். அன்பு நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. என்று மனதுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். பிடித்தமான வேலைகளை கூட தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடுங்க. சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடும். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கையை இன்று நீங்க அற்புதமாக அமைத்துக் கொள்ளக்கூடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. என்று ஓரளவு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நிச்சயித்த காரியம் நிச்சயித்தபடி நடைபெறக்கூடுங்க. செல்வாக்கு கொடுமலாக இருக்கக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். பஞ்சாயத்துகள் கூட நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. என்று நீங்க சிந்தித்த வனம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். புதிய முயற்சிகள் மட்டும் தள்ளி போடுங்கள். பண வரவு கொஞ்சம் சீராக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை இன்று பார்த்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. என்று ஓரளவு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய பொறுப்புகளும் கண்டிப்பாக வரக்கூடும். பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அம்சமும் இருக்கின்றது. சொன்ன சொல்லியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று பெண்கள் தெளிவான சிந்தனை கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளை மட்டும் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். பெண்களுக்கு இன்று செலவுகள் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். காதல் மட்டுமே கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தாலும் போக போக எல்லாம் சரியாகும். காதல் நீங்கள் தான் விழிப்புணர்ச்சியுடன் இருக்க வேண்டும். காதலை பொறுத்தவரை இல்லத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் கூட சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் அடைய வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் திணிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். நம்பிக்கைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கொடுத்த பாக்கையும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்கும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை கொடுக்கும். என்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பூசம் என்று அதிகார துறையுடன் காணப்படுவீர்கள். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக நல்லது. சிந்தித்த வண்ணம் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருப்பீர்கள். எதையோ நினைத்து நீங்க ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். கண்டிப்பாக ஆர்வமாக எதிலும் ஈடுபடுங்கள். வெற்றி நிச்சயம். ஆயில்யம் லாபத்திற்கு குறைவார் இருக்காது. தேவைகள் பூர்த்தியாகும். சரக்குகள் கையில் இருப்பில் இருக்க கொடுங்க. புதிய நபர்களின் தொடர்பு ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். நிச்சயித்த காரியம் நிச்சயத்தபடி நடைபெற கொடுங்க. என்று ஓரளவு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்களை முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று தைரியமாக போராடி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கூட கண்டிப்பாக வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவை கொடுக்கும். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கடன் பிரச்சனைக்கெல்லாம் இன்று முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். புதிய எண்ணங்கள் கண்டிப்பாக ஈடேறக்கூடும். புதிய நபர்களின் நட்பும் கிடைக்க கொடுங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். எதிர்பார்த்த காரியங்களை வெற்றி இருக்கும். செல்வம் சேரக்கூடிய சூழ் இருக்கும். மனசுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்பட கொடுங்க.
சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வீடு கட்டும் முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வழக்குகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வருமானமும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பொதுநல காரியங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று ஓரளவு சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று காலப்போக்கில் பிரச்சனைகள் தீர்ந்துவிடக்கூடும். குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். சிறப்பாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் தயவு செய்து அனாவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பங்கள் இருக்கும். விட்டுக் கொடுப்பது மிக நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூடும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய அம்சம் கண்டிப்பாக இருக்கின்றது. மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். படியுங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று செல்வம் சேரும். செல்வாக்கு கூடும். நல்ல வகையில முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். என்று வீண் விவாதங்களை தவிர்ப்பது கண்டிப்பாக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பூரம். நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூட்டும். புதிய எண்ணங்கள் இன்று உருவாக கூட்டும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்று சொல்ல முடியும். உத்திரம். காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாக கூடுங்க. கடன் பிரச்சனைக்கு கூட முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செல்வம் சேரக்கூடிய அம்சம் இருக்கின்றது. சுயநலம் கருதாமல் இன்று செயல்படுவீர்கள். இன்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாகரிக கூட்டம். இழுபறியான காரியங்களை வெற்றி இருக்கும். என்று வழக்கு விவகாரங்கள்ல திருப்பங்கள் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தவிர்ப்பது மிக நல்லது. எல்லாவற்றிலும் மனம் காணக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சியை விலகி செல்லக்கூடுங்க. முக்கியமாக கன்னி ராசினியர்கள் அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். யோசிக்காமல் செய்த காரியங்களை வெற்றி இருக்கும். தேவையான பண வசதி ஏற்படக்கூடும். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். புதிய பொறுப்புகள் வரக்கூடுங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இடம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். சகோதரர்களால் நன்மை உண்டாகக்கூடும். வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் நன்மை உண்டாகக்கூடும். மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். துரிதமாக கண்டிப்பாக செயல்படுவீர்கள். பெண்களுக்கு என்று எதிர்பாராத நல்ல விஷயம் நடக்கும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக நடைபெறக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். காதலை இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். போக போக எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை கொஞ்சம் சிறப்பாக செய்ய முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கூட சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூட்டும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். ஆன்மீகத்தின் ஆட்டம் அதிகரிக்கக்கூடும். பரிகாரம் என்ற பெயரில் மட்டும் பண விரயம் செய்துவிட வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். அஸ்தம். பொதுநல காரியங்களில் ஈடுபடுவீர்கள். எல்லாவற்றையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்கையும் இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நிலைத்து காணப்படக்கூடுங்க. கொஞ்சம் பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள்.
புதிய நபர்களின் நட்பு கிடைக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரக்கூடும். இன்று ஓரளவு திட்டங்கள் கை கொடுக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருந்தாலும் எல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகத்தான் நடக்கக்கூடும். அன்பு நண்பர்கள் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருக்கக்கூடும். நாட்டுப்பற்று மிக்க நண்பர் ஒருவரால் உங்களுடைய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். வீட்டு பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். முக்கியமாக பெரிய மனிதர்களின் சந்திப்பு நல்ல விதத்தில் முடியக்கூடுங்க. கண்டிப்பாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடும். இன்று வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வேலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. ஆதாயம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். பக்கபலமாக நண்பர்கள் இருக்கக்கூடும். தேவையான பண உதவிகள் கிடைக்கக்கூடும். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறக்கூடுங்க. புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக வரக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிருக்க நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். அமைதியுடன் செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். வெற்றிக்காக இன்று நீங்க கடுமையாக போராடுவீர்கள். கண்டிப்பாக வெற்றியும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டால் வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்குங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், குழப்பம் வேண்டாம். மன அமைதியுடன் செயல்படுங்கள். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை நேரம் செலவிட வேண்டாம். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாளென்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். என்று நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. பஞ்சாயத்துகள் ஓரளவு முடிவுக்கு வரக்கூடும். இன்று நிதானமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சுவாதி. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மனோ தைரியம் கண்டிப்பாக கூடும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். பொறுமையாக நிதானமாக இருந்து காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். அபாரமான திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெற்றி மீது வெற்றி வரும் நாளாக இருக்கக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக கைகூட்டும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடுங்க. விசாகம். என்று யதார்த்தமாக செயல்படுவீர்கள். காரியங்கள் எல்லாம் சிறப்புமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. என்று பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரக்கூடும். சிலருக்கு வீடு மாற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். என்று கொள்கை பிடிப்புடன் செயல்படுவீர்கள். வரவு வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்வீர்கள். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் கூடிவிடும். மற்றவர்கள் நலன் கருதி எடுத்த முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடும். திறமையான பேச்சின் மூலம் காரியங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மன மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கூட்டும். எதிர்பார்த்த காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். மனசுக்கு திருப்தி அளிக்கும் விதத்தில் எல்லாம் நடந்து முடியும். கடன் சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக குறையுங்க. வெகு விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனதளவில் ஏற்பட்ட கவலை கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலனும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் முயற்சிகள் எடுத்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். மாணவருக்கு மன அமைதி கண்டிப்பாக கொடுங்க. படிப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால்
கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடும். ஆடம்பர பொருள் சேர்க்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடும். மனசுக்கு பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று மனம் போல் வாழ்க்கையும் அமைந்து விடக் கொடுங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்து விடக் கொடுங்க. அனுஷம். சந்தோஷம் அதிகரிக்கும். மற்றவர் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். கடன் சுமையும் குறைந்து விடக்கூடும். பொதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடும். இன்று நீங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்யும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. கடன் சுமை குறையுங்க. முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விட முடியும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். பொருளாதாரமும் நல்ல நிலைக்கு செல்லக்கூடுங்க. என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடும். ஒவ்வொரு முயற்சிகளிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சந்தோஷம் அதிகரிக்க கூடுங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் என்று எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். வரவு கூட கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு நண்பர்கள் உதவியாக இருக்கக்கூடும். சிலரின் நட்பு உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிந்தித்த வனம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். வீட்டை விரிவுபடுத்தி கட்ட முயற்சி கூட வெற்றி கொடுக்கும். ஆர்வமுடன் இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். ஆடம்பர பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வியாபார முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி கூட வெற்றி கொடுக்கும். எதிர்பார்த்த லாபமும் வந்து சேரக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி ஏற்படக்கூடும். கடன் தொல்லைகள் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக குறைந்து விடக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நண்பரின் ஆலோசனையை ஏற்று எதிலும் ஈடுபடுவீர்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று எதிலும் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். என்று மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூட்டும். என்று படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி வெற்றி கொடுக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். நல்ல பலன் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். கடினமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு கடன் தொல்லை ஏற்பட்டது கண்டிப்பாக குறையும் நாளாக இருக்கக்கூடுங்க. ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரிய விதம் எல்லாவற்றையும் நடந்து கொள்வீர்கள். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். போராட்டம். என்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். புதிய முயற்சிகளுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். தொல்லைகள் கண்டிப்பாக ஏற்பட்டது குறைந்து விடக்கூடும். எதிர்பார்த்த லாபமும் வரக்கூடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறுங்க. என்று நலம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். உத்திராடம். பயணங்கள் மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
எதிலும் மன மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். என்று உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு புதுமனை கட்டி குடியேறக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகுந்த நாட்டம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இந்த அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். வரவு ஓரளவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். தொழில் முன்னேற்றத்துக்கு உதவிய சிலரை சந்தித்து மகிழ்வீர்கள். அதிகாலையிலே உங்களுக்கு அனுகுணமான செய்தியில் வரக்கூடுங்க. நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய சூழல் இருக்கும். நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள். வெளிநாடு தொடர்பு கண்டிப்பாக நலம் பயக்கும். வரன்களும் வாயில் தேடி வரக்கூடுங்க. அடுத்தவருக்கு உதவியில் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலுங்கும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. நண்பர்களின் ஆலோசனை கேட்டு பயன்பெறுவீர்கள். முயற்சிகள் கடும் வெற்றியை கொடுக்கும். எப்படிப்பட்ட விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கும். மனசுக்குள் மட்டும் அமைதி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். வாய்ப்புகள் வாயில் தேடி வரக்கூடுங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நிர்வாகம் தொடர்பான சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். சிக்கல்களும் ஓரளவு விலகி செல்லுங்க. சிகரத்தை தொடும் நாளாக இருக்கக்கூடும். மகரம் ராசினியர்கள் அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று காதலை பொறுத்தவரைங்க சில குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். காதல் மட்டும் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அது போதும். என்று மாணவர்கள் நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று திறமையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. படிப்பில் முழு ஆர்வம் எடுத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்ற திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. என்று வெளிப்படையாக பேசுவீர்கள். தன்னடக்கத்துடனும் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைதி விடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம் என் எதிர்பார்த்தவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். பயம் அறிய மாட்டீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். வியாபார நடைமுறை பலம் பெறக்கூடும். காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பார்த்து பக்குவமாக எதிலும் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அவிட்டம் என்று நல்லது நடைபெறக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. மனதில் சந்தோஷம் உண்டாகக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். என்று முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். மிகவும் நேர்மையாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் உங்களை தேடி வரக்கூடும். பிறர் விஷயங்கள் மட்டும் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று எதிர்மறையாக பேசுவதுடன் விலகி இருப்பது நல்லது. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு காண்பீர்கள். என்று முடிவுகளை கூட ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. இன்று மதில் மேல் இருந்த பூனை நிலை மாறி கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கும்பம் ராசினியர்கள் அயராத உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. சிக்கல்கள் விலகி எல்லாம் சிகரத்தை தொடும் நாளாக இருக்கக்கூடும். சாமர்த்தியமாக பேசி காரியங்களை கூட ஈடுபட முடியுங்க. இன்று உங்களுக்கு சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெற முடியும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விடக்கூடும். என்று நீங்க அலுவலக பணிகளை எல்லாம் துரிதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவை சமாளித்து விடுவீர்கள். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பண வசதி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பெண்கள் இன்று வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள்.
மிகவும் நெறிமுடன் செயல்படுவீர்கள். நல்ல விஷயங்களும் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பெண்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். முக்கியமாக அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனமாக இருங்கள். இன்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை இல்லை. புரிந்து கொண்டு மட்டும் செயல்படுங்கள். மாணவ கண்மணிகள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்கின்றது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று சாதிக்கக்கூடிய வல்லம் இருக்கின்றது. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். ஏற்ற மிகுந்த சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நிர்வாகம் திறனும் இன்று சிறப்பாக இருக்கக்கூடும். தெளிவான முடிவெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. சதயம் மற்றொரு விஷயத்தில் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும். தெளிவான முடிவெடுப்பது எல்லாவற்றையும் நல்லது. யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். பிறர் விஷயங்களை நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி என்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். எல்லாவற்றையும் நல்ல விதமான சூழல் இருக்கும். நம்பிக்கைகள் கூட கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். விடாமுயற்சிக்கு வித்திரும் நாளாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். மீனம் ராசினியர்கள் என்று நீங்க பொது வாழ்க்கையில புகழ் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மீனம் ராசினியர்கள் பிறர் விஷயங்களை தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பொருளாதார நலன் கருதி வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இலக்கா மாற்றங்களால் வருத்தம் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. எதிர்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக விலகி செல்லும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்ய முடிவெடுக்கக்கூடிய காரியங்களை வச்சு இருக்கும். யாருக்காவது உத்திரவாதம் தரும் பொழுது கவனம் இருக்கட்டும். கவனமாக எதிலும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சொன்ன சொல்லையும் எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். அரும்பாடுபட்டு காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யதார்த்தங்களை உணர்ந்து கொள்வீர்கள். வீண் விவாதங்களை தவிர்ப்பது வளம் காணும் நாளாக இருக்க கொடுங்க. சகோதரர்களால் நன்மை ஏற்படக்கூடும். தேவையில்லாத விஷயங்களை தண்டிகள் செய்ய வேண்டாம். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையும் இருக்குங்க. மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் வெற்றி இருக்கும். தேவையான வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்ள முடியுங்க. இறைவன் சரணாகதி அடைவர்கள். நிம்மதி பெருமூச்சும் விடுவீர்கள். என்று பெண்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் கொள்ளுங்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அது விளையாட்டு போட்டியாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூட்டுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாத்தி என்று பஞ்சாயத்துகள் ஒரு முடிவுக்கு வரும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்களும் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். சுபாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக கைகூடும். நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். எதிர்ப்புகள் கூட ஓரளவு விலகி செல்லுங்க. செல்வம் சேரக்கூடிய சூழலை இன்று வெளிப்படுத்துவீர்கள். என்று உனக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். எளிதில் வெற்றி பெற முடியும். உத்திரட்டாத்தி குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில கூட இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிலைவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். வீண் விவாதங்களை நீங்க தவிர்த்து விட வேண்டும்.
செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்கும். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை கொடுக்கும். வெற்றி கெட்டும் நாளாக இருக்கக்கூடும். வழக்குகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி, இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடுங்க. அனைவரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியுமே இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிந்தித்த மனம் இருந்து கொண்டிருப்பீர்கள். செயல்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வருமானமும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வழக்குகளை கூட வெற்றி ஏற்படக்கூடும். சில காரியங்கள் இழுபறியாக நடக்கக்கூடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கடன் பிரச்சனை எப்படியாவது சமாளித்து கொஞ்சம் கொஞ்சமாக கடனையும் அழைத்து விடுவீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.